ஹாய் டிக்டோக்கு எல்லோருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். இதம பதமா ரதமா சமயம் அந்த மாதிரி அட்டகாசமா சமன் டின்னும் மைசூர் பருப்பும் போட்டு நல்ல ஒரு பால் கறி விளங்கிட்டு முதல்ல ஒரு சட்டி அண்டா குண்டாவை எடுத்துட்டு நல்ல சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டால் கெதியாக வதங்கிடும். கொஞ்சம் செத்த மிளகா எல்லாம் போட்டு நல்லா தூக்கலாக கொஞ்சம் வெந்தயத்தையும் தூவி விட்டுட்டு நல்லா தாளியுங்க. நான் ஏற்கனவே உரலில் கொஞ்சம் மிளகு இஞ்சி உள்ளி உள்ள பட்டை சுட்ட கொட்டையெல்லாம் சின்ன சின்ன பெருஞ்சீரகம் மிளகு இந்த பார்த்தீங்களா எல்லாம் போட்டு குத்தி வச்சுக்கிறேன். குத்திட்டு இப்போ தாளித்ததுக்குள்ள கொட்டிக்கிறேன். நல்ல கருவேப்பிலை ரொம்பையில் பெருங்காய பவுடர்லாம் போட்டு இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க விளங்கிட்டேன். நீங்கள் நெய்யில் வதக்கினாலும் செமையாக இருக்கும், சொட்டு நல்லெண்ணெய் வீட்டில் வதக்கினாலும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு வதக்கினா பிறகு கொஞ்சம் மைசூர் பருப்பு, அதாவது கொஞ்சம் மைசூர் பருப்பை கரையாமல் அப்படியே மைசூர் பருப்பு கண் மாதிரி மின்னவணும் விளங்குச்சு அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் மைசூர் பருப்பு கறி வடிவாக இருக்கும். அவளை வடிவாக நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நான் இதுக்குள்ள செமன்டீன், அதாவது செமன்டீனை எடுத்து இதுக்குள்ள இப்போ போட்டிருக்கிறேன் பாருங்க. கண்டி ஒத்த நான் இப்போ கொட்டிலுக்குள்ள வந்திருக்கேன் சமைக்கிறதுக்கு. பின்னால் வீட்டுக்கு பின்னால் சின்ன கொட்டில் உண்டு, கையில் ஒட்ட கண்டி என்றபடினா அவங்கள மின்டின் கொட்டினதை காட்டையெல்லாம் போயிட்டு ஒரு செமன்டீனை அதுக்குள்ள போட்டிருக்கிறேன். மைசூர் பருப்போடு சேர்ந்து நல்லா கொத்த உண்டு. இப்போ செமன்டீன் நல்லா கொதிச்சு வந்துருக்குறேன். அடுத்ததான் என்ன செய்ய போகணுண்டா நல்லா தேங்காய் பால், பார்த்தீங்கன்னா நெய் மாதிரி இருக்கிறாள் தேங்காய் பால். அவளை ஒரு 2-3 கரண்டி எடுத்து அவளுக்குலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆனால் கரண்டியை போட்டு கட கட கடன்னு ஆட்டாதீங்க. ஏன்னா அதில் இருக்கிற துண்டு மீன் கரைஞ்சி போயிடும், துண்டு ஃபிஷ் விளந்து உளுர்ந்து போயிடும். அதனுடைய அது அப்படியே கண்டமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் மரக்கறி பவுடர் கொஞ்சம் உப்பு எல்லாம் பார்த்து போடுங்க. நல்ல செமையாக அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா கசக்கி போட்டு போடுங்க. இப்போ இந்த தேங்காய் பாலோட கொஞ்சம் தண்ணி இருக்கலாம், கொஞ்சம் தண்ணி விட்டு அவளை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கட்டியாம இல்லை தண்ணியாம இல்லை, ஒரு நல்ல விதப்பாக இருக்கும். நம்முடைய இடியப்பத்துக்கு அந்த மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் இன்றைக்கு இடியப்பம் வச்சு, நான் செல்லமணிக்கு பிடித்த இடியப்பம். செல்லமணி வேலையை போயிட்டார், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்லமணி வேலையை போயிட்டார். செல்லமணிக்கு நாளைக்கு லீவு. இன்றைக்கு என்னுடைய கைப்பக்குவத்தில் நல்ல செமையான அட்டகாசமான செமன்டீன் போட்ட மைசூர் பருப்பு கறி உண்டு. நல்ல தூக்கலாக இருக்கும். உடைய விட்டு சாப்பிட இடியப்பத்தோட பிசைஞ்சு சாப்பிட செமையாக அட்டகாசமாக இருக்கும். முக்கியம் கொஞ்சம் மரக்கறி பவுடர் போடுங்க. மரக்கறி பவுடர் பெருங்காய பவுடர்லாம் தூக்கலாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலே இருந்தால் தூக்கி அதையும் கொஞ்சம் மேலால் போட்டு விடுங்க. ஊரில் இருந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கருவேப்பிலையே பிடுங்கி போடலாம். வேறு நட்டி கூடக்கு நல்ல செமையான நல்ல ஒரு பால் சொதியும் இல்லை, மைசூர் கறியும் இல்லை, அந்த மாதிரி இதமாக பதமாக ரதமாக செமையாக அட்டகாசமான ஒரு கறி ஒன்று ரெடி ஆகிட்டு இனி இடியப்பத்தோட பிசைஞ்சு சாப்பிட வேண்டிய. வேறு அடி கூட எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. மீண்டும் ஒரு இனிய பொழுதுல சந்திப்பேன். நம்ம இடியப்பத்தை பார்த்தீங்களா செமையாக இருக்கிறாள் பார்த்தீங்களா. வேறு அடி கூட இன்றைக்கு நல்ல ஒரு சோக்கான ஒரு இடியப்பம், சோக்கான அச்சா இடியப்பம் விளங்குச்சு பார்த்தீங்களா.